அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்க கூடியிருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தில் அதை வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் சங்கீதம் 122 1வது வசனத்தை வாசிக்கலாம். 122வது சங்கீதத்தின் முதல் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது ஒரு சந்தோஷமான அனுபவம் என்பதாய் இந்த வசனத்தின் மூலமாய் தெளிவாகிறது. ஆலயத்திற்கு எதற்காக வருகிறோம்? கர்த்தரை துதிப்பதற்காகவும் பிறருக்காக வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதற்காகவும் ஆலயத்திற்கு வருகிறோம். அவரின் ஆலயத்தை மகிழ்ச்சியாய் தேடி வரும்போது நமக்கு நன்மையும் நம்மை சேர்ந்தவர்களுக்கு சமாதானமும் கிடைக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவரின் சமூகம் நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தருகிறது. எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தான் மகிழ்ச்சியும் சமாதானத்தை அடைய முடியும். உலகத்திலே மகிழ்ச்சியும் சமாதானத்தை அடைய முடியாது. 100ஆம் சங்கீதத்தை வாசிப்பீர்கள் என்றால், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் இருக்கிறோம். அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறையாகவும் உள்ளது. அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்முடைய புகழ்ச்சி, நம்முடைய மகிழ்ச்சி எல்லாமே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவருடைய ஆலயத்திலே கிடைக்கிறது. இந்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தாவீது அனுபவித்திருந்தபடியினால்தான் முதல் வார்த்தையிலே சொல்கிறார், ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது சந்தோஷப்பட்டேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நாம் சமாதானமாக வாழ வேண்டுமானால், அவருடைய ஆலயமாகி அவர் சந்ததிக்கு வர வேண்டும் என்பது இந்த வசனங்கள் மூலமாக தெளிவாகிறது. எங்குமே கிடைக்காத மகிழ்ச்சியும் சமாதானமும் தேவனுடைய சந்நிதியில் கிடைக்கிறது என்பது அனுபவபூர்வமான உண்மை. அவரின் ஆலயத்திற்குள் வந்தவுடன் உலகத்தின் பாடுகள், குடும்பத்தின் கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனைகள் யாவையும் மறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லுவர்கள் எல்லோரும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா அரசாளுகிறதான நாட்களிலே அசிரிய ராஜா சனகரிப்பு என்பவன் யூதாவில் உள்ள பட்டணங்களை கைப்பற்றுகிறான். எசேக்கியா ராஜாவை ரப்சாக்கே என்பவன் மோசமாக பேசி நிந்திக்கிறான். ரப்சாக்கே தேவனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளின் நிமித்தம் எசேக்கியா இரட்டை உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, சனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லிய வார்த்தைகளை கேளும். நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே செய்த இந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டார். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் வந்தபடியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது ஏதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அசிரிய ராஜா சனகரிப்பு நினிவேக்கு தப்பி ஓடிப்போய் அவனுடைய கோயிலிலே பணிந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய பிள்ளைகளே சனகரிப்பை கொண்டு போட்டார்கள். எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் இன்று பண்ணின விண்ணப்பம் மகாபரிய வெற்றியை தந்தது. இந்த சம்பவத்தை நீங்கள் 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஒரு சமயம் மோவாப் புத்திரரும் அம்மோனியர்
அம்மோனியரும் யோசபாத்திற்கு விரோதமாக வரும்போது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணினான். ஏராளமான இந்த ஜனங்களுக்கு எதிராக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, நாங்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று விண்ணப்பம் பண்ணின போது தேவன் யுத்தம் பண்ணினார். யூதா மனுஷர் வந்து பார்த்தபோது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யும் விண்ணப்பங்கள் வல்லமையுள்ளதாக இருந்தபடியினாலே அவருடைய ஆலயத்தில் நாம் செழிப்பாக இருக்கிறோம். தேவன் யோசபாத்துக்காக யுத்தம் பண்ணுகிறார். யூதா மனுஷர் வந்து பார்க்கிற போது யோசபாத்தை எதிர்த்து வந்தவர்கள் செத்த பிரேதங்களாக விழுந்து கிடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யும் விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய ஆலயத்தில் நாம் செழிப்பாக இருக்க வேண்டுமானால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள் என்று சங்கீதம் 92:13 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் நாம் செழிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரபாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்திம் என்னும் பள்ளத்தாக்கி நீர் பாய்ச்சலாக்கும் என்று யோவேல் 3:18 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து செழிப்பு ஆரம்பிக்கிறது, அங்கே உண்டாகிறது. கர்த்தரை நம்பி இருக்கிற அவருடைய ஜனங்கள் அவருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலி இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறார். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலி இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை இன்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் 52 சங்கீதம் 8 சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுகிற தாவீது கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் நாள் விசேஷமானதாக சொல்லுகிறார். 1000 நாளை பார்க்கிலும் 9 பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 84:10 எப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 63:2 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் அப்படி என்று சொல்கிறார். அவர் ஆலயமாகிய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து அவரை பார்க்க ஆசையாய் காத்திருந்து அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் உணரலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளும்போது நம் வழிகளிலே செம்மையாக நடக்க நமக்கு போதிப்பார். அவரின் வசனமும் வேதமும் அவருடைய ஆலயத்தில் கிடைக்கும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்பதாக ஏசாயா 2:3 வாசிக்கிறோம். இதே வசனத்தை நீங்கள் மீகா 4:2 வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவரை தொழுது கொண்டு அவரின் பாதை நடந்து கொண்டு ஒரு ஜெய ஜீவன் செய்கிறவர்களாக இருந்தால் நன்மையும் ஆசீர்வாதங்களும் வசனங்களும் கிடைக்கிறதான கர்த்தரின் ஆலயம். இந்த ஆலயத்திலே அவர் நம்மை ஒரு தூணாக வைப்பார் என்று வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 3:12 வாசிப்பீர்கள் என்றால், ஜெயம் கொண்டுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதிலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என்பதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தால் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் சந்நிதியில் பண்ணின விண்ணப்பத்தை கேட்டு தேவன் சாமுவேலை அவளுக்கு கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரின் சந்ததியை விட்டு விலகி போகாமல் இருப்போம் என்றால் நாம் ஆசீர்வாதமாய் ஜீவிக்கலாம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அதனாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் துரத்தி விடப்பட்டார்கள். அவருடைய சந்நிதியாகி அவருடைய ஆலயத்தை நாம் மறந்து போகும்போது, அதை விட்டு விலகும்போது நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். நாம் தேவனுடைய ஆலயத்திலே அவர் சந்நிதியில் காணப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாதவர்களாய் கரையற்றவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் கரையற்றவர்களும்
பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று 2 பேதுரு 3:14 படிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அவரின் ஆலயத்தில் நாட்டப்பட்டு செழிப்பாய் வேத வசனத்தின்படி நடந்து அவரின் ஆலயத்திலே தூணாக நிறுத்தப்பட்டு ஜெய ஜீவியம் செய்ய தேவன் கிருபை செய்வாராக. அவர் சந்நிதியை விட்டு விலகி போகாமல் அவர் வழிகளில் நடக்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு மகிழ்ச்சியாகி வருவோம். அவர் ஆலயத்திலே வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.